சிவாய நம. யார் ஒருவர் சைவரா வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பெயர், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெயர், என்றைக்கும் மறக்காம இருக்க வேண்டிய ஒரே பெயர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரையும் சிவத்தையும் ரெண்டா நம்ம பிரிக்கவே முடியாது. இந்த இருவரும் ஒன்றுதான் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுனதுதான் திருவாசகம். நால்வரில் ஒருவராக விளங்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமான் இந்த உலகமே உய்யும் பொருட்டு திருவாசகம் அப்படின்ற ஒரு தேன் அமுதை நமக்கு தந்தார். ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் ஒரு மகான்கள் இந்த பூமியில் அவதரிப்பது இயற்கைதான் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் வாரியார் சுவாமிகள். 3வது நூற்றாண்டில் அவதரித்தவர் மாணிக்கவாசகர். 10ஆம் நூற்றாண்டில் பட்டினத்து சுவாமிகள், 11ஆம் நூற்றாண்டில் தெய்வ சேக்கிலார், 12ஆம் நூற்றாண்டில் கம்பநாட்டாழ்வார், 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்ட தேவர், 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர், 18ஆம் நூற்றாண்டு வள்ளல் பெருமானார், 19ஆம் நூற்றாண்டில் 2வது அருணகிரிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பன் சுவாமிகள், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில வள்ளல் வாரியார் சுவாமிகள். இத்தனை மகான்களும் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உருவான இறைவனுடைய தூதுவர் அப்படின்னு சொல்றாரு வள்ளல் வாரியார் சுவாமிகள்.